இந்த கன்னியா ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கன்னி ராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிக்கு அதிபதியே வந்து புதன் பகவான் தான். கன்னியா ராசிங்க எப்பொழுதுமே ஒரு அதிர்ஷ்டசாலிகளே என்று சொல்லலாம். தன் புத்தியை கொண்டு செயல்படுவார்கள். தன் உழைப்பை மூலதனமாக போட்டு தான் எதுலையும் செய்வாங்க. எதையுமே ஒரு சூப்பரைசிங் தன்மை, மேலோட்டமாக பார்க்கக்கூடிய தன்மை, இருக்கிற இடத்துலேருந்து வேலை வாங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு ஆற்றல் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கன்னியா ராசி அதிபதியாக வரக்கூடியவர் 3ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு போய் உங்கள் அதிபதி போய் 3ல் போய் வக்கரமாயிட்டார். 3ல் வந்து வக்கரமாவது நல்லதாங்க. அப்போ ஒரு டைமுக்கு பல டைம் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும். அதாவது ஒரு டைம் முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் பல டைம் முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமே. ஏன்னா அங்கே பலம் பெற்றி கிரகம் இருக்குது. செவ்வாய் வாட்சி விட்டார். 12ஆம் அதிபதி 3ல் இருக்கார். செவ்வாய் சூரியன் அங்கே இருக்காங்க. அப்போ முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கொடுக்குங்க. அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் என்று பார்க்கும்போது அங்கே சுக்கிரனும் சந்திரனும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ 11ஆம் அதிபதி 2ல் இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு. அதாவது மூத்தவர்களால் ஒரு லாபம் கிடைக்குங்க. ஏன்னா மூத்தவர் ஸ்தானம் 11ஆம் ஸ்தானம். அதே மாதிரி தந்தை மூலியமாக ஒரு லாபம் வருங்க. தந்தையார ஒரு அனுகூலம், மூத்தவர்களோட ஒரு அனுகூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் வந்து சுபத்தை ஏற்படுது. குடும்பத்துக்காக ஏதாச்சும் பொருளாதார நிலையில் ஏதாவது வாங்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்போ குடும்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னியா ராசிகள் குடும்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும்.